Hello friends, today I am going to tell about அஸ்த நட்சத்திரம். நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிற அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளின் கஷ்டங்களை கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. இது ராசி மண்டலத்தின் 14வது நட்சத்திரம். கன்னி ராசியில் 4 பாதங்கள் அமைந்துள்ளது. அஸ்த நட்சத்திரம் 2வது பாதம் புஷ்பராகம் அம்சமாக போற்றப்படுகிறது. கன்னிராசி புதனுடைய வீடு. அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் ப்ளஸ் புதன் இணைந்தால் இந்திரனை போல வாழ்வார்கள் என்பது பழமொழி. நல்ல அறிவாற்றல், அமைதியாக இவர்கள் யார் என்று உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணுவார்கள். விநாயகர் பெருமான் பிறந்து போற்றப்படக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் நட்சத்திரம் உள்ளவர்கள் சின்ன உள்ளங்கையை குறிக்கக்கூடியது. 51 சக்தி பீடுகள், துர்க்கை தேவையின் அங்கங்கள் விழுந்த ஒரு இடம், அதில் கைகள் விழுந்த இடம் ஹேமாம்பையை கோவில். இது பாலக்காடு பக்கத்தில் 5 கிலோமீட்டர், அது மலம்புழாக்கு டேம் அருகில் உள்ளது. காலை குளக்கரா குளத்தில் இருந்து கைகள் தானாக வெளியே தெரியும். இந்த இந்திரா காந்தி அம்மையார் அங்கு சென்றதால் கை சின்னம் வாங்கியாத ஒரு செய்தி உள்ளது. அறிவு, அமைதி, பேராற்றல் அனைத்தும் சொல்லக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். இவருக்கு மனப்பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவர்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். சந்திரன், செவ்வாய், சூரியன் சேர்ந்து கன்னிராசியில் இருப்பதால் இவர்களுடைய தாயார் நீதி, நேர்மை, தர்மம், சிந்தனை, தர்மம் எல்லாம் இருக்கும். தாயாருக்கு நீர் சத்து, உப்பு, ஒபிடிசிட்டி வந்தது போல் இருக்கும். வம்ச சந்ததி இவர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் மேச லக்னம், மேச ராசியில் இருப்பார்கள். மேசராசி மேச லக்னமாக வருவதற்கு 80% வாய்ப்புள்ளது. அஸ்த நட்சத்திரம் விநாயகர் விலங்கு, பெண் எருமை ஆகும். பெண் எருமை எல்லாமே ஆரம்பத்தில் ஸ்லோவாக நேச்சராக இருக்கும். விஸ்வரூபம் எடுத்தால் தாங்க முடியாது. அது அப்புறப்பட்ட நட்சத்திரம். ஒரு கேப் கிடைத்தால் ஒரு சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிறது. இவர்கள் அன்பை அனைவரையும் கைதூக்கி விடுவார்கள். மற்றவர்களே இவர்கள் பிறரால் கைதூக்கப்படுவார்கள். ஏழை மீதும் இல்லாதவர்கள் மீதும் அதிக பற்றுடையவர்களாக இருப்பார்கள். சித்திரை நட்சத்திரம் இருப்பதால் நிர்வாக திறமை இருக்கும். செவ்வாயும் சித்திரை நட்சத்திரம் இருப்பதால் பேச்சாற்றல் மிகவும் போல்டாக இருக்கும். ஆன்மீகப்பற்று, புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்கும். கல்வி அறிவு நன்றாக இருக்கும். எல்லாம் அஸ்த நட்சத்திரம்க்கு கிடைத்த கிஃப்ட். இப்படியே இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இது அஸ்த நட்சத்திரம் கூட பலன். அஸ்த நட்சத்திரம் மனைவியாக இருந்தால் கணவருக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பெண்கள் இருந்தால் அவர்கள் குடும்பத்தையும் குடும்ப உறுப்பினர்களும் எப்போதும் அபயஹஸ்தம் நீட்டுவார்கள். அபயஹஸ்தம் என்பது அபயகரம் என்ற பொருள். வேதாந்த மகரிஷி ஐயா யோகிராம் சரத்குமார் கைகள் உயர்த்தி வைத்திருப்பார்கள். காஞ்சி மகா பெரியவர் அப்படித்தான். கூட்டுறவு வங்கியின் சின்னம் அஸ்த நட்சத்திரத்துடைய. அஸ்தமத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு, திருப்பதி சென்றுவிட்டாலும் சங்கரன் கோயில் சென்று சங்கரனாரை வழிபட்டால் நன்றது. கண்டிப்பாக ஹெல்த்து படுத்தும், அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். இவர் துர்க்கை, காளி, மகிஷாசுரம் மருந்து இந்த தெய்வங்களை வழிபாடு செய்தால் விமோச்சனம் கிடைக்கும். இவர்கள் நட்சத்திரம் மரம் அத்தி மரம் உள்ளது நன்றாக இருக்கும். இவர்களுடைய பறவை பருந்து. இவர்கள் அதுபோல் உயர பறந்து கொண்டு இருப்பார்கள். சோர்வடைய மாட்டார்கள். கஷ்டமோ நஷ்டமோ உயர் போய்கொண்டே இருப்பார்கள். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அஸ்தத்தை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இவர்கள் கால் சார்ந்த உபத்தரம், வயிறு சார்ந்த உபத்தரம் கண்டிப்பாக இருக்கும். சுயநலம் இல்லாத பொதுநலத்தோடு வாழக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம். இவர்கள் எப்போதும் தங்களை முன்னிலைப்படுத்துவதில் தயாராக இருப்பார்கள். தங்கள் அறிவுத்திறமை, நாலேஜ் முன்னிலை இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அம்மன் காயத்ரி தேவியின் காயத்ரி மந்திரம் அஸ்தத்துக்குரியதாகும். வேலமரம் அஸ்தத்தில் வரக்கூடியது. இவர்கள் யாரையும் வெல்ல முடியாது. காயத்ரி மந்திரி சொல்ல இவர்களுடைய கர்மா குறைந்துவிடும். கிருஷ்ணனை மகாபாரதத்தில் போரில் உபசரித்த மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நஷ்டங்கள் கட்டாயம் கரையும். உங்களுடைய நட்சத்திரக்குரிய கோவில் அஸ்தம் வரும் நாளில் அன்று கிருபாவதி அம்மையார் அன்னபூர்ணி கோவிலில் நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அங்கு சென்று பிரார்த்தனை செய்து வந்தால் நன்மை நடக்கும். அஸ்தம் என்றுமே நம்பிக்கை நட்சத்திரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.